பார்க்குற எல்லாரும் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஹாய் கைஸ், மம்மி ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்ததை ஒன்று செஞ்சு முடிச்சிட்டாங்க. என்னதுன்னா ஆலு பரோட்டாவும் கார்லிக் சட்னியும். மம்மி ஃபஸ்ட் டைம் தான் செஞ்சாங்க, ஆனால் சூப்பராக இருந்துச்சு கைஸ். அதுக்கான ப்ராசஸை பார்க்கலாம் வாங்க. மம்மி 4 உருளைக்கிழங்கு எடுத்து 5 விசிலுக்கு நல்லா வச்சு நல்லா மசிச்சு எடுத்துக்கிட்டாங்க. அதில் கொஞ்சமாக பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி போட்டுட்டு மல்லி, பச்சை மிளகா, அதுக்கப்புறம் மசாலா ப்ராடக்ட்ஸ் கரம் மசாலா, பெப்பரு, மிளகாத்தூள், மஞ்சள், அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு உப்பு போட்டு நல்லா பிசைஞ்சு அதை தனியாக வச்சுக்கிட்டாங்க கைஸ். என்ன கைஸ், கார்லிக் சட்னி தான். அதுக்கு மம்மி ஃபஸ்ட்டு ஒரு வடைச்சட்டியில் எண்ணெய் ஊற்றிட்டாங்க. எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சோண்டு உளுந்து போட்டுட்டாங்க. உளுந்து போட்டு நல்லா அதை கோல்டன் கலரில் வறுத்து எடுத்துட்டாங்க. எதுக்குன்னு கேட்டால் மம்மி டேஸ்ட்டும் கொடுக்கும், அதே மாதிரி கலரும் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. சரி மீ, ஓகே மீ அப்படின்னு சொல்லிட்டு அதை வறுத்து எடுத்து தனியாக வச்சுக்கிட்டாங்க கைஸ். நெக்ஸ்ட்டு அண்ணா ஊருக்கு போனனால உனக்கும் அப்பாவுக்கும் மட்டும்தானே, ஸோ அதனால கொஞ்சோண்டு பூண்டு போதும் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் பூண்டை வந்து எண்ணெயில் போட்டு கோல்டன் கலரில் வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் காஞ்ச மிளகாவும் புளியும் எடுத்து நல்லா அதையும் வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்கிட்டாங்க. நெக்ஸ்ட் என்ன கைஸ், எப்பயுமே நம்மளுக்கு கருவேப்பிலை தேவை, ஸோ அதனால் கருவேப்பிலையும் வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்கிட்டாங்க கைஸ். நெக்ஸ்ட்டு நம்ம ஆல்ரெடி மசிச்சு வச்சிருந்த உருளைக்கிழங்கையும் சப்பாத்தி போட வேண்டிய அந்த மாவையும் தனித்தனியாக உருட்டி ரெண்டுத்தையுமே தனித்தனியாக உருட்டி வச்சுக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் வச்சிருந்த சப்பாத்தி மாவை நல்லா ஒரு கல்லில் போட்டு நல்லா மம்மியை கையாலே ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே ஆல்ரெடி உருட்டி வச்சுருந்தா அந்த உருளைக்கிழங்கு ஸ்டஃப்பை வந்து உள்ளே ஸ்டஃபிங் பண்ணிக்கிட்டாங்க. பண்ணும்போது பொறுமையாக பண்ணணும், ஏன்னா அந்த சப்பாத்தி மாவு ஆல்ரெடி திக்காக தான் தேய்ச்சி வைக்கணும். அதில் பொறுமையாக பண்ணிவிட்டு மேலே இருக்கிறத மட்டும் தனியாக எடுத்து வச்சுட்டாங்க. மம்மி அதை நல்லா உருண்டையாக உருட்டி வச்சுக்கிட்டாங்க. நெக்ஸ்ட்டு அதை நல்லா ஒரு 6 உருண்டையாக உருட்டிட்டு கார்லிக் சட்னியை அரைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. மம்மி அதில் ஜஸ்ட்டு தண்ணி ஊற்றிட்டு அதே மாதிரி ஒரு வடைச்சட்டியில் வச்சு தாளிக்க வேண்டியதை வெங்காயம், கடுகு, அதே மாதிரி கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கி சட்னியில் ஊற்றி நல்லா தாளித்து தனியாக கார்லிக் சட்னி முடிஞ்சிச்சுன்னு சொல்லி தனியாக எடுத்து வச்சுட்டாங்க கைஸ். நெக்ஸ்ட்டு என்ன, ஒரு பேனை நல்லா ஸ்டவ் மேலே வச்சுட்டு மம்மி ஆல்ரெடி உருட்டி வச்சுருந்தாங்க பார்த்தீங்களா, ஸ்டஃபிங்கெல்லாம் போட்டு ஒரு சப்பாத்தி மாவு மாதிரி அதை மெதுவாக நல்லா குண்டாகவே இது பண்ணணும். நல்லா மெதுவாக தேய்ச்சிட்டு பேனில் மம்மி போட்டு நல்லா எண்ணெய் ஊற்றி திருப்பி போட்டாங்க. அது பியாத அளவுக்கு திருப்பி போட்டணும். மம்மி சுட்டால் மட்டும் எப்படி தான் வருதோ புஷ்ஷுன்னு, நம்மளுக்குலாம் வர மாட்டேது கைஸ். அதுக்கப்புறம் அவ்வளோதான் கைஸ், முடிஞ்சு. நான் அதுக்கப்புறம் சாப்பிட்டு பார்த்தேன், செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு கைஸ். எங்கள் அம்மாட்ட மீ எப்படி மீ என்னை கடையிலேயே சாப்பிடாத அளவுக்கு வீட்லேயே உட்கார வச்சு சாப்பிட வச்சிடுற மீ அப்படின்னு சொல்லி மம்மி ஒரு 4 பாராட்டு டின்னர் சாப்பிட்டு டின்னரை முடிச்சிட்டேங்க கைஸ். வரட்டா மாமே, பாய்.